வைகை அணையில் இருந்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதி 58 கிராம கால்வாய் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்கலாம். சிவகுமார், விவரங்கள் என்ன? ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையிலிருந்து சற்று முன்பு 58 கிராம கால்வாய்க்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தண்ணீரை திறந்து வைத்துள்ளார். தற்போது வினாடிக்கு 150 கனடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 300 மில்லியன் கனடி திறக்க திட்டமிட்டுள்ளது. திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களைச் சேர்ந்த 33 கண்மாய்களைச் சேர்ந்த 2244.86 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி வரும். இந்த தண்ணீரை விவசாயிகள் சிக்கனமாக பயன்படுத்தி குறுகிய கால பயிர்களை பயிர் செய்து மகசூல் அதிகமாக பெறுமாறு பொதுப்பணித்துறையினர் விவசாயிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தண்ணீர் இருப்பு மற்றும் வரத்தை பொறுத்து வைகை அணையிலிருந்து எத்தனை நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என்பது முடிவு செய்யப்படும். 71 அடி உயரமுள்ள வைகை அணை நீர்மட்டம் தற்போது 69.60 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து 2190 கன அடியாக உள்ளது. அணையிலிருந்து ஏற்கனவே பூர்வீக பகுதி பாசனம் மற்றும் கால்வாய் பாசன பகுதிகளுக்காக 2112 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தற்போது 1000 மொத்தம் மில்லியன் கன அடி கொள்ளளவு உண்ட வைகை அணையில் தற்போது 5728 மில்லியன் கன அடி தண்ணீர் உள்ளது. தற்போது 58 கிராம கால்வாய் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கும் நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி, மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவனா மற்றும் பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சிவகுமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.